கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த காமெடி சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இல்லை லாஸ்ட் எபிசோட பார்க்காம யாராவது இந்த எபிசோட பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேரு, ஹைப்பு, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க இப்போ இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம இமாயா அவனோட அசிஸ்டன்ட் அப்படியே பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம இமாயி எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுடா அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட், என்ன பாஸ் எதுவும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்களா? அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், அதெல்லாம் சாப்பிடாதீங்க பாஸ், நம்ம ஸ்கூல்லே சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல ஜங்க் ஃபுட்லாம் உடம்புக்கு கெடுது அப்படின்ட்டு. நீங்க எங்க ஸ்கூல்ல படிச்சாதானே அப்படின்னு போது, டே அது இல்லடா கொஞ்சம் எதுக்கு பாடுறா அப்படின்னு போது, எதுக்கால பார்த்தா எல்லா ஸ்கூல் பசங்களும் அப்படியே கப்பலா தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. பாத்தியாடா எல்லாம் ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு போறாங்களோ இல்லையோ ஆளாளுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறதுக்கு போறாங்க. இதை பார்த்துதான்டா எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு அப்படின்னு போது, பாஸ் ஒருவேளை இந்த வயிற்றுச்சல் உங்களுக்கு ரீகோ உங்களை ரிஜெக்ட் பண்ணதுனால வந்த வயிற்றுச்சலா இருக்குமோ அப்படின்னு போது இவன் கடுப்பாயிட்டான். டேய் ரீகோ என்ன ரிஜெக்ட் பண்ணலடா, நான் தானே ரீகோ ரிஜெக்ட் பண்ணிட்டேன் போது, சரி விடுங்க பாஸ், என்னதான் இருந்தாலும் டக்காஷி தான் ரீகோக்கு ஏத்த ஜோடி அப்படின்னு சொல்ல மறுபடியும் கடுப்பாயிட்டா. டேய் அப்புறம் செண்டி நான் அதை மறக்கணும் தாண்டா திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்கேன், நீ வேற ஏன்டா திரும்ப திரும்ப எரியிற நெருப்புல எண்ணெய் எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது, சரி விடுங்க பாஸ் நீங்க கெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம இவன் என்னடானா, எனக்கும் ஒரு அன்பான காதலி, என் வாழ்க்கைக்கு ஒரு அழகான துணைவி கிடைப்பான்னு நான் ஏங்கி போயிருக்கேன் தெரியுமா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 10 பெற்று பெருவாழ் வாழணும்னு ஆசைப்படுறேன்டா. என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எல்லாரையும் தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன், அல்லும் பகலும் ஃபேக்டரியில உடைச்சு அவங்களுக்கு கொண்டாந்து கொட்டுவேன்டா அப்படின்னு சொன்னவன் இப்ப அப்படியே ஷாக் ஆயிட்டான். நான் ஃபேக்டரியிலையா? ஃபேக்டரியில நானா? இது எப்படி என் வாயிலேருந்து வந்துச்சு? என்னால ஃபேக்டரியில எல்லாம் ஒருபோதும் ஒர்க் பண்ணவே முடியாது, அன்பான துணிவே அழகான மனைவின்னு சொல்ற வரைக்கும் எல்லாம் நல்லா தானே இனிமையா தானே இருந்துச்சு, ஃபேக்டரினோட ஏன் ஒரு மாதிரி கைகாலெல்லாம் உதறுது? ஏன்னா நான் ரொம்ப கூலாச்சே, ஸ்கூல்ல நான் தான் டாப்பு, நான் தான் இமாய், என்ன பார்த்தாலே எல்லாம் பயந்து நடுங்குவானுங்க, அப்படியே தெரிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. அப்படிப்பட்ட இமாய் ஒரு சாதாரண ஆளா ஒருத்தனுக்கு கீழே ஃபேக்டரியில ஒர்க் பண்றதா? அது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓன கத்திட்டு இருக்கான் அசிஸ்டன்ட். பாஸ் பாஸ் கத்தாதீங்க பாஸ், வழக்கத்தை விட சவுண்ட் ரொம்ப அதிகமா போயிடுச்சு, மார்க்கெட்ல எல்லாரும் நம்மள அசிங்கமா பாக்குறாங்க பாஸ். ஒருவேளை தலை உங்களுக்கு இந்த கமிட்மெண்ட்ல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி மேட்டர்லாம் பிடிக்கல போல இருக்கு. பேசாம உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்க பிளே பாய் ஆயிட்டானே, உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல் தான், உங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் பாஸ், இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல, அப்படியாடா சொல்ற? ஆனா அவன் டக்குன்னு இல்ல பாஸ் அப்படிதான் சொன்னேன், ஆனா அது உங்களுக்கு செட் ஆகாது, ஏன்னா பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணணும்னாலே ஹியூமர் சென்ஸ் தான் முக்கியம், அந்த ஹியூமர் சென்ஸே அடி வாங்கி உங்கள்கிட்ட பஞ்சர் ஆகி போய் கிடக்குது, அது இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது பாஸ் அப்படின்னு போது, யாரை பார்த்து என்ன சொன்ன? நான் இமாயிடா, உனக்கு பாஸா இருக்கனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும்டா பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பதான் அசிஸ்டன்ட் எதுக்கு 2 பொண்ணுங்க வரதை பாக்குறான். பாஸ் பேசாம வேணா அந்த 2 பொண்ணுங்களை அப்ரோச் பண்ணி காட்டுங்க பாப்போம், நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நீங்க அந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்றீங்களான்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல, பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அசிஸ்டன்டோட அந்த பொண்ணுங்க முன்னாடி போயிட்டு நிக்கிறான். அந்த பொண்ணுங்க இவனை பார்த்ததுமே பயந்துட்டாங்க. அது பார்த்தாலும் இவன் வர சரசரன்னு இவனோட பேரு, ஊரு, விலாசம், இவனோட பிளட் குரூப் என்னன்னு அதை முத கொண்டு அப்படியே பயோடேட்டாவா ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இமாய என்ன கேர்ள் சொல்றீங்க, என்னோட பயோடேட்டா உங்க பயோடேட்டாவோட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுதுல, பீச்சுக்கு போலாமா அப்படின்னு கேட்க அவங்க அப்படியே ஆள விடுறா சாமி அப்படின்னு ஓடி போயிட்டாங்க. அதை கூட இவன் தாங்கிக்கிட்டான். ஆனா அந்த பொண்ணுங்க ஓடி போன அடுத்த செகண்டே இவனுங்களுக்கு பின்னால குபீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம டக்காசி செஞ்சு இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இவனுங்களை பார்த்து கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கு இது வேணும் இன்னும் வேணுடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திரும்ப திரும்ப இவனுங்களை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க. இங்க இமாய்கெல்லாம் ஒரு மாதிரி எம்பாரசிங்கா அசிங்கமா ஆயிடுச்சு. அவன் அசிஸ்டன்ட் கிட்ட புலம்பிட்டு வந்துட்டு இருக்கான். டே நீ கொடுத்த ஐடியா தான்டா, இவெல்லாம் நான் கெத்தா இருந்தா என்ன அசிங்கப்பட வச்சிட்டில அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது, அப்பதான் இவனுங்க வர வழியில இந்த அக்கிமி நிக்கிறான், நம்ம கியோகோவோட ஃப்ரெண்டு. அவட்ட பண்ணி போய் இமாய்கிட்ட வந்து ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுக்குறா, இதை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. என்ன இந்த பொண்ணு வந்தா லெட்டர் கொடுத்தா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் பிரிச்சு பார்த்தா அது லவ் லெட்டரு. இந்த மாதிரி உங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்கூல் முடிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் இந்த காஃபி ஷாப்புக்கு வந்துருங்க, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கா. இதை பார்த்ததுமே இமாய்க்கு ஒரு பெரிய ஷாக்கு. அதை தாங்க முடியாம மயக்கமே போட்டு விழுந்துட்டான். இங்க அசிஸ்டன்ட் கதறிட்டு இருக்கான், பாஸ் என்னாச்சு எழுந்திரிங்க அப்படின்ட்டு. இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம இமாயும் அக்கிமியும் காஃபி ஷாப்ல உட்காந்துருக்காங்க. இப்பதான் அக்கிமி ஃபார்முலா அவளோட ஃபுல் பேர்லாம் சொல்லி இன்ட்ரோ ஆகுறா. ஆனா நம்ம இமாயா அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்கான் அக்கிமிய. எவ்வளவு ரொம்ப தேங்க்ஸ் அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் அந்த அகிசா ஸ்கூல் பொறுக்கிங்கள்ட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு. அன்னைக்கு நீங்க அவனுங்களை அச்சதெல்லாம் பார்த்துட்டு நான் மிரண்டே போயிட்டேன், நீங்க என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு கேட்டது நம்ம இமாய்க்கு அப்படியே ஒரே பெருமையா இருக்குது. ஆமா நான் ஸ்ட்ராங் தான், அதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான், நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு இப்ப நீங்க பாக்குறீங்களா, வேணா என் கூட ஆம்புலன்ஸ்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்கான். இங்க நம்ம அசிஸ்டன்ட் தூரமா உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். டேய் லூசு பைய பாஸ், உனக்கு ரொமான்டிக்கா பேசவே வராதடா, அதனால தான்டா இத்தனை நாள் மொட்டை பையனாவே இருந்திருக்க, ஒரு சாதாரண பொண்ணுகிட்ட இப்படிதான் நீ கேப்பியாடா அப்படின்னு சொல்லி இங்க பாத்துட்டு இருக்க. ஆனா நம்ம அக்கிமி சாதாரண பொண்ணே கிடையாது. அவ இமாய் ஆம்புலன்ஸ்லிங் மேட்ச் கூப்பிட்டது டப்புன்னு ஒத்துக்கிட்டா. நான் ட்ரை பண்ணலாமே, பொண்ணுன்னு என்ன சாதாரணமா இட போட்டுறாதீங்க, நானும் நல்லா ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் ஆம்புலன்ஸ்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இமாயா அக்கிமியோட கையை பிடிச்சதுமே அப்படியே மனசுக்குள்ளே ஓன கத்திக்கிட்டு இருக்கான். மேட்சை ஜெயிக்காமலே நான் ஜெயிச்சிட்டேன்டா, ஒரு பொண்ணோட கை என் கை மேல இருக்குடா அப்படின்னு சொல்லி அப்படியே சந்தோஷத்துல பொங்கிட்டு இருக்கான். இங்க அக்கிமி இமாயோட கையை பிடிச்சி தள்ள பாக்குறான். ஆனா அவளால முடியல. இமாய்ச்சான் நீங்க நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், அதனால நான் 2 கையும் யூஸ் பண்ணிக்கிட்டுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இமாய் தாராளமா யூஸ்
யூஸ் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்ல இப்போ அவரோட இன்னொரு கையும் கொண்டு வந்து இமாயோட கையில வைக்க இமாய்க்கு அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்குது. அண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல பொங்கிட்டு இருக்கான். அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அக்கிமி 2 கையை வச்சு ட்ரை பண்ணாலும் இமாயை தோக்கடிக்க முடியல. நீ நிஜமாவே ஸ்ட்ராங்கா தான் இருக்க அப்படின்னு சொல்ல இவன் அசால்ட்டா அக்கிமியை தோக்கடிச்சுட்டு நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஆடிட்டு இருக்கான். சரி ஓகே, ஆர்ம் ரெஸ்லிங்ல யாரு வின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப அடுத்து சுமோ ரெஸ்லிங் பண்ணலாமா 2 பேரும் அப்படின்னு கேட்க இங்க அசிஸ்டன்ட் தலையிலேயே அடிச்சுக்கிறான். முதல்ல ஏதோ ஒத்துக்கிட்டா அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. லைட்டா பிக்கப் ஆகி போகும்போது ஏன்டா இப்படி ஸ்பீட் பிரேக்கரை கொண்டு வந்து நிறுத்துற, என் பாஸ் இவ்வளவு ஸ்டூபிடா இருப்பான் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஆனா இங்க அக்கிமி என்னன்னா இந்த சுமோ ரெஸ்லிங்கும் ஒத்துக்கிட்டா. அதை கேட்டது இங்க அசிஸ்டன்ட்டுக்கு செம்ம ஷாக்கு. இந்த முட்டா பீஸுக்கு அது ஏத்த பீஸ் போல இருக்குது, ரெண்டும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் தான் போல இருக்குது, இதுகளை திருத்த முடியாது, 2 ஏத்த ஜோடி தான் அப்படின்னு சொல்லி அவன் பாத்துட்டு இருக்க. இங்க நம்ம இமாயும் இந்த அக்கிமி என்னன்னா கடை சென்டர்ல நின்று சுமோ ரெஸ்லிங் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்போன்னு பார்த்து நம்ம டக்காஷி சிஞ்சி ரீகோ இவங்க 3 பேரும் அங்க வராங்க. நம்ம டக்காஷி பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்ன நடக்குது இங்க, இந்த முட்டா பீஸுக்கு ஒரு ஆளா, அக்கிமி நீ இந்த லூசு பையில டேட் பண்றது என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்னு போது ஆனா அக்கிமி லைட்டா சிரிக்கிறா. இங்க இமாயெல்லாம் டேய் நீ யாரா சிவ பூஜையில காட்டின்னு வந்த மாதிரி குறுக்க வரீங்க, நான் நிம்மதியா அந்த உங்களுக்கு பொறுக்காரா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ரீகோ பார்த்துட்டு சரி அவங்க தான் டேட் பண்றாங்கன்னு தெரியல, வாங்கப்பா போயிடலாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு கூட்டு போகும்போது ஆனா நம்ம டக்காஷி அப்படியே இமாயை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். வர்றண்டா உனக்கு பெரிய அப்பா கொண்டுட்டு வர்றண்டா அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டு இருக்கான். நம்ம செஞ்சு தான் டக்காஷியை பிடிச்சி எடுத்துட்டு வரான். அவனை முறைச்சது போதும் வாடா அப்படின்ட்டு. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறமா தான் நம்ம இமாயும் அக்கிமி மறுபடியும் உட்காந்து சேட்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அக்கிமி கேட்கறான் இமாய் கிட்ட, இமாய் சான் உங்கள்கிட்ட நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு போது நீ என்ன வேணாலும் கேளுங்கன்னு அப்படின்றான். அது எப்படி கேட்குறேன்னு தெரியல, உங்களுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்டு யாரும் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இந்த கொஸ்டினை கேட்டதுமே இமா எப்படி ஸ்டாப் ஆயிட்டான். இப்ப ஏதோ சொல்ல வரான் ஆனா தயங்குறான். இங்க தூரத்துல இருந்து நம்ம அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இங்க இமாய் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்தா அவனுக்கு படங்குது. பாஸ் தயவு செஞ்சு இதை சொதப்பிடாதீங்க, எப்படியாவது கமிட் ஆயிடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. இங்க இமாய் ஒரு 10 செகண்ட் யோசிச்சுட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருந்தா அது நீ தான் அக்கிமி அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். இங்க நம்ம அசிஸ்டன்ட்லாம் அப்படி போடுங்க பாஸ் நங்கூரத்தை, இப்பதான் பாஸ் கரெக்டான வேலை பார்த்துருக்கீங்க, இப்ப நீங்க போட்ட நங்கூரத்துல இருந்து எந்த பொண்ணாலையும் தப்பிக்க முடியாது. என் பாஸ் எப்படியோ கமிட் ஆயிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுல சந்தோஷப்பட்டு இருக்கான். அதே டைம்ல இங்க ஒருத்தன் வயிற்றுச்சல்ல வந்துட்டு இருக்கான். நம்ம டக்காஷி தான். நம்ம சிஞ்சிரிக்கும் கேக்குறாங்க, டேய் அந்த இமாய் லவ் பண்ணா உனக்கு என்னடா இப்படி வயிற்றுச்சல், நீ ஏன்டா குமுற, அவனை தனியா தான் விட்டு தொலையண்டா அப்படின்னு போது அது எப்படி என்னால விட முடியும், அவனோட எதிரி என் எதிரி அப்படின்னு நல்லா இருக்க கூடாது, அவனோட ஸ்ட்ராங்கா கூலா ஹீரோயிக்கா நான் இங்க மொட்டை பையனா இருக்கும்போது அவனுக்கு மட்டும் எப்படி ஆள் இருக்கலாம், அது ஒருபோது நடக்காது, அந்த ஸ்டூபிட் பாய்க்கு அது நடக்கவே கூடாது, அது நான் இருக்கிற வரையும் நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போயிட்டான். இங்க ரீகவும் செஞ்சும் பாக்குறாங்க, எதனால இதை பர்சனலா எடுத்துக்கிட்டு ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்றானே, இவனை சொல்லி தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஆனா அந்த டைம்ல தான் நம்ம கியாகோ ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு இருக்கா. எங்க போனா அந்த அக்கிமி என்னதான் பண்ணிட்டு இருக்கா, தனியா விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தவ இங்க நம்ம சிஞ்சி ரீகவும் பேசிட்டு போயிட்டு இருக்கதே பாத்துட்டா. இவளுக்கு அப்படியே தலையில இடியே வந்து விழுந்த மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வச்சு பார்த்தோன்னா என்ன நினைச்சிட்டானா, நம்ம சிஞ்சி ரீகோ டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல, நம்மளை கட்டி விட்டுட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. நம்மளை ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உலகமே உடஞ்சு போயிருச்சு. அதே டைம்ல இங்க நம்ம இமாயா கிமி அப்படியே காலார பார்க்ல நடந்துகிட்டே பேசிட்டு வந்துட்டு இருக்க. அப்ப நம்ம டகாஷி குடுக்குன்னு ஓடி வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஃபிளிப்லாம் அடிச்சு வந்து லேண்ட் ஆகுறான். அதை பார்த்துட்டு அக்கிமி இம்ப்ரெஸ் ஆயிட்டா. உன்னால பேக் ஃபிளிப்லாம் அடிக்க முடியுமா டகாஷி, வாவ் சூப்பர் கூல் அப்படின்னு சொல்லி இவனை பாராட்டிட்டு இருக்கவ. இதை பார்த்துட்டு இங்க இமைக்கு கெடுப்பாது, எவ்வளவு தைரியம் தான் ஏன் முன்னாடி அவனை பாராட்டுவா, இந்த கரப்பாம்பூச்சி தொலை வேற தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் டகாஷி உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன்டா குட்டி போட்ட பூனை மாதிரி என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க, உனக்கு எதுவும் அக்கிமி மேல கண்ணா என்ன, அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா அதை இங்கே குழி தோண்டி போச்சிரு, ஏன்னா அது நான் இருக்க வரைக்கும் நடக்காதா அப்படின்னு போது நம்ம டகாஷி, டேய் கண்ணும் இல்ல மண்ணும் இல்ல, அக்கிமி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு, அவ இப்படி உன் கூட சேர்ந்து வழிக்கு விழுந்துடக்கூடாதுன்னு தாண்டா அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்ன மாதிரி ஆளவ டேட் பண்ணவே கூடாது எந்த காலத்துலயும் அப்படின்னு போது நம்ம அக்கிமியும் பார்த்துட்டு, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் டகாஷி அப்படின்னு சொன்னதுமே இங்க இமைக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவன் என்ன வந்தான் பேக் ஃபிளிப் அடிக்கிறான், நம்மளால இம்ப்ரெஸ் பண்ணிட்டான், இப்ப ஏதோ மண்டையை கழுவுறான், விட்டா நம்மளால நம்மள்ட்ட இருந்து பிரிச்சிருவான் போல இருக்குது, நம்ம அதுக்குள்ள ஏதாவது பண்ணி நம்மளால டைவர்ட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அக்கிமி அங்க பார்க்காத இங்க என்ன பாரு, அவன் பண்ணதை விட இப்ப நான் ஒண்ணு மாசா பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க பார்க்கல கீழே அப்படியே குட்டி காரணம் போடுறான். எப்படி இருந்தது என்னோட ஸ்டைல், இது இமாய் ஸ்டைல் அப்படின்னு சொல்ல அக்கிமி இதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டா, ரொம்ப சூப்பர் கூல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கா. இங்க டக்காஷி கடுப்பாகுது, ஏமா பொண்ணு நீ என்ன எதை பண்ணாலும் சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இமாயை பார்த்து வெறி ஆயிட்டு இருந்தவன் இப்ப அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன அக்கிமி நல்லா சிரிக்கவா செஞ்ச, இப்ப நல்லா சிரிமான அவனு சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இமாயை பிடிச்சி இப்ப திருப்புறான். அவன் கோட்டைக்கு பின்னாடி நாய் டேஷ் இருக்கு, குட்டி கண்ணம் போடும்போது ஒட்டிக்கிச்சு போல இருக்கு, அதை அக்கிமிட்ட காமிச்சு இதை பார்த்து நல்லா சிரிமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க இமாய்க்கு ரொம்ப எம்பாரசிங் ஆயிடுச்சு, கால் வைக்கிற இடமெல்லாம் நம்ம கண்ணி வெடி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இங்க நம்ம டக்காஷி இமாயை போட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கான், நாய் டேஷி இமாயி நாய் டேஷி இமாயி அப்படின்னு சொல்லி செமையா இமாயை கலாச்சிட்டு இருக்கான். இங்க அக்கிமிக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே ஆக்குவாடா சிரிச்சுக்கிட்டு இருக்கா பார்த்துட்டு. ஆனா இப்ப நம்ம இமாய் யோசிக்கிறான், இல்ல இதுக்கு நான் உடஞ்சிடக்கூடாது, நான் பணம் காட்டு நரி இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சக்கூடாது, ஏதாவது பண்ணி நடந்த இந்த விஷயத்த கவர் பண்ணி அவனுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சவன் இப்ப திடீர்னு இவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். டக்காஷியை பார்த்து சிரிக்கிறான், டேய் லூசு பையல, இந்த நாய் டேஷி என் பின்னாடி அப்பையிலேருந்தே இருக்குதுடா, இப்ப நான் என் மண்ணில் உருண்டதுனால வரலடா, ஸ்டூபிட்
ஸ்டூபிட், இது நல்லா இல்ல, அடுத்த டைம் மாதிரி கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அக்கிமி கிட்ட போயிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அக்கிமி ஃபர்ஸ்ட் இமாய் பக்கத்துல வந்ததுமே எப்பா கப்பு தாங்கல அப்படின்றா. ஆனா இப்ப திடீர்னு இமாய் செம்மையா காமெடி பண்றீங்க அப்படின்றா. இங்க டகாஷிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இதுக்கும் இந்த பொண்ணு சிரிக்கிறா, என்னதான்டா ஆச்சு இவளுக்கு, நம்ம ராஜதந்திரன் அனைத்து வீணாகி விட்டது அப்படின்னு சொல்லி செம கடுப்பாயிட்டான். அவன் கடுப்பாகும் போதெல்லாம் இந்த மாதிரி ஃபேஸ் வச்சுப்பா, அது செமையா இருக்கும். இப்ப கட் பண்ணா இப்ப டகாஷியை வீட்டுல தான் காட்டுறாங்க. அவன் ரூம்ல உட்காந்து சின்சியரா படிச்சுட்டு இருக்கான். ஏதோ பென்சில்லாம் வச்சு ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இங்க பின்னால இருந்து அவனோட அம்மா அப்பாவும் பாக்குறாங்க. எங்க நம்ம புள்ளையா இது படிக்கிறானா, பரவாயில்ல, கடைசியா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம புள்ள டாக்டர் ஆயிடுவான்ல, காரு பங்களான்னு வாங்கி செட்டில் ஆயிடுவான்ல, நம்ம எல்லாரும் டாக்டரோட அம்மா அப்பான்னு கூப்பிடுவாங்கல்ல, நம்ம புள்ள படிக்கிறாங்க, இது எங்கனாலே நம்ம புள்ளே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இங்க பெருமைப்பட்டு இருந்தா. ஆனா நம்மால் இங்க படிக்கலாம் இல்ல, பென்சில் வச்சு என்னத்தையும் எழுதிட்டு இருந்தான்ல. பார்த்தா இந்த இமாய்க்கு சூனியம் வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சூனிய பொம்மையில அவனோட பேரை எழுதி குத்திக்கிட்டு இருக்கான் பென்சில் வச்சு. டேய் இமாய், இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாதா, என்னோட சாபம் உன்னை சும்மா விடாதா அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் வச்சு நச்சு நச்சுன்னு குத்திக்கிட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லா அதான் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. வெறி பிடிச்சி போய் இப்ப அடுத்த நாள் வரும்போது அப்படியே தூக்க கழகத்துல வந்துகிட்டு இருக்கான். ரீகோ பார்த்துட்டு கேட்கிறா, என்னாச்சு டகாஷி, ஒரு மாதிரி டயர்டா வர, நைட் ஏதோ முடிச்சிருந்து படிச்சு என்னன்னு போது நம்ம செஞ்சு சிரிக்கிறான். அவனா படிக்கிறதா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது அப்ப அவங்களுக்கு எதுக்கு நம்ம இமாயும் அக்கிமியும் அப்படியே பேரா போயிட்டு இருப்பாங்க, ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு. அதை பார்த்ததுமே இங்க டகாஷிக்கு வருதே கோவம். நைட்டு ஃபுல்லா முடிச்சிருந்து சூனியம் வச்சனா உனக்கு, அதுவும் உங்ககிட்ட ஒர்க் அவுட் ஆகலையாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கீழே சுத்தி முத்தி தேறாம ஒரு சோடா கேன் இருக்கு, இந்த வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லி இப்ப அதை செம ஃபாஸ்டா இமாயை நோக்கி தூக்கி வீச அது அவனோட மண்டையில போயிட்டு அடிச்சிருச்சு. ஆனா இமாய் என்னடானா கொஞ்சம் கூட சோரனே இல்லாம அவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டு இருக்கான் அக்கிமி கூட ஜாலியா. இங்க டகாஷிக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சுடா அவனுக்கு, என்னை இக்னோர் பண்றானா, நான் அவன் கண்ணுக்கு தெரியலையா, என்ன மறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ இமாயோட எக்ஸ்ல ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். இரா வரேன், இன்னும் பெரிய பொருளை எடுத்து அடிக்கிறான்டா அவனே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பக்கத்துல ஒரு ட்ராஷ் கேன் இருக்கும், அதோட மூடி எடுத்து விட்டு வீச அது இமாயோட மண்டையில போயிட்டு டொங்கு நடிக்குதானா. அப்பயும் இமாய்க்கு சோரனா இல்ல, அடி வாங்கின எஃபெக்ட் கொஞ்சம் கூட இல்லாம இவன் இங்க அக்கிமிட்ட கேட்டுட்டு இருக்கான். நீ நம்ம ஸ்கூல் முடிஞ்சு எங்க போலாம் அக்கிமி, ரெஸ்டாரண்ட் போலாமா, உனக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், அதே நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கேன். ஆனா இங்க அக்கிமி பாத்துட்டா பின்னாடி டகாஷி இதெல்லாம் விட்டு வீசிட்டு இருக்கத. அவ இமாயிட்ட சொல்றா, இமாய் சான் டகாஷி அப்படின்னு போது, ஓ அதுதான் அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ்ஷா, ஆனா அது எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது இல்லையே, நல்லா இருக்குமா என்ன, பேரை கேட்டா அவ்வளவு அட்ராக்டிவாலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு போது, இமாய் சான் அது எனக்கு பிடிச்ச டிஷ் இல்ல, அது ஒரு ஆளு, அவன் இப்போ உங்க பின்னாடி நிக்கிறான், உங்களோட எதிரி அவன் அப்படின்னு சொல்ல, ஓ என்னோட எதிரி டகாஷி அவனை சொல்றியா, ஆனா நீ எந்த டகாஷியை சொல்ற, எனக்கு பாஸ்ட்ல டகாஷின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பேர்கிட்ட எதிரி இருந்திருக்கிறாங்க, இதுல யாரு நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு படத்துல வர மாதிரி இந்த எக்ஸ்ல ஒரு கவுண்ட் சொல்லுவாங்க இல்ல, அது மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஒன்னாக்கி பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாத்தையும் நான் பாஸ்டோட விட்டுட்டேன், டகாஷி எல்லாம் என் புக்கோட பழைய சாப்பிட்டு நான் புது சாப்பிட தொடங்கிட்டேன் ஓன் கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. இங்க டகாஷி இமாய் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உடஞ்சு உட்காந்துட்டான். என்னது என்ன அவன் மறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம செஞ்சு பாக்குறான், டேய் நீ ஏன்டா ஏதோ அவன் லவர் மாதிரி ரியாக்ட் பண்ற, நீ ஏன்டா அவன் எதிரி மேல பொசசிவ் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா இங்க நம்ம டகாஷி குமுறி குமுறி அழுதுகிட்டு இருக்கான். ஸ்கூல்லயும் நம்ம டகாஷி அப்படியே சோகமா தான் படுத்திருக்கான். நம்ம காமெடி கிளாஸ் டீச்சர் வந்து கத்துன்னு கத்துறாரு, நம்ம டகாஷி கண்டுக்கவே இல்லை, இந்த ஆளும் மதிக்கவே இல்லை. இங்க ஒரு மனசு உடஞ்சு போயிருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இங்க நம்ம கியோகோ காட்டுறாங்க. அவளும் நம்ம டகாஷி மாதிரியே தான் படுத்திருக்கா, அப்படியே மனசு உடஞ்சு போய் படுத்திருக்கா. அப்பதான் நம்ம அக்கிமி வரா, என்னாச்சு கியோகோ, ஏன் உம்முன்னு படுத்திருக்கிற, ஒரு ரியாக்ஷன் நல்லா இல்ல, ஒழுங்கா மாத்து, பழைய கியோகோ எங்களுக்கு வேணும் அப்படின்னு போது, ஆனா கியோகோ ஏதோ வாய்க்குள்ளேயும் முணுமுணுக்கிறான். என்ன சொல்ற கியோகோ, எனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லி இவ கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு கேட்க, அப்பதான் கியோகோ சொல்றது கேக்குது, என்ன செஞ்சு ஏமாத்திட்டான், அவனுக்கு இன்னொரு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, இதை கேட்டதுமே இங்க அக்கிமி எல்லாம் கொந்தளிக்கிறா. எவ்வளவு தைரியம் தான் என் தலைவியவே ஏமாத்திருப்பான் அவன். வாங்க கேர்ள்ஸ் போலாம், இன்னைக்கு அந்த சிஞ்சர் 2ல ஒண்ணு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி படம் தட்டிட்டு கிளம்ப பாக்க நம்ம கியோகோட்ட பண்ணி எந்திரிச்சு கத்துறா, இருங்கடி உங்களுக்கும் இந்த மேட்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இதை நான் டீல் பண்ணிக்கிறேன், பாடம் கத்துக்க வேண்டியது செஞ்சு கிடையாது, ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர், அந்த பொண்ணுக்கு தான் நான் பாடத்தை கத்து கொடுக்க போறேன், தனியா ஒன்னா அப்படின்னு இவ சொல்ல, அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம டகாஷியும் செஞ்சியும் ஸ்கூல் முடிஞ்சு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு இடத்துல அக்கிமியை பாக்குறானுங்க. ஆனா அக்கிமி கூட ஒரு பையனையும் பாக்குறானுங்க. அதை பார்த்ததுமே இவனுங்க ஒளிஞ்சிட்டானுங்க. என்ன அக்கிமி கூட ஒரு பையன் நிக்கிறான், பேசிட்டு இருக்கான், என்ன பண்றாங்க 2 பேரும் அப்படின்னு இவனுங்க ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்க. இந்த அக்கிமி கிட்ட பேசிட்டு இருந்தவனும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா அக்கிமியை தோல்ல கை போட்டு கூட்டிட்டு போறான், ஏதோ பாய் ஃப்ரெண்ட் மாதிரி. அதை பார்த்ததுமே இங்க நம்ம சிஞ்சுக்கும் டகாஷிக்கும் முகம் மாறிடுச்சு, சேட் ஆயிட்டானுங்க. ஓ இந்த அக்கிமி நம்ம இமாய்க்கே அல்வா கொடுத்துட்டால, ஒரு சைட்ல இமாயி இன்னொரு சைட்ல இவனா டபுள் டேட் பண்ணிட்டு இருக்காளா, நம்ம இமாயை ஏமாத்துறாளா அப்படின்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சம் சோகமா தான் இருக்கானுங்க, வருத்தப்படுறானுங்க இமாயை நினைச்சு. ஒரு 2 நிமிஷம் இமாயோட காதலுக்காக மௌனாஞ்சலி கொடுக்கலான்ற மாதிரி 2 நிமிஷம் அப்படியே அமைதியா சோகமா நின்னவனுங்க. இப்ப குபின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. 2 பேரும் உழுந்து சிரிக்கிறானுங்க. 2 பேரும் மாறி மாறி போய் கேட்டுக்கிறானுங்க, சரி நான் சிரிக்கிறேன் ஓகே, நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு போது, எதிரி கூட இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன், ஆனா இமாய்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரே ஆன்சரை சொல்லிட்டு செமையா உழுந்து சிரிக்கிறானுங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சோ அக்கிமி சீட் பண்ற விஷயம் இப்ப நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த விஷயம் இமாய்க்கு தெரிய வருமா, அவன் எப்படி ரியாக்ட் பண்றான் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறாங்க. ஸ்டார்டா.